அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடே இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காள் நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்காரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரே நரல்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இந்த 4 நாட்களும் அன்னை மரியாளினுடைய நம்பிக்கை வாழ்வை குறித்து நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் இருக்கிறோம். முதலாம் நாளான இன்று கிறிஸ்தவ வாழ்வும் அன்னை மரியாளும் இன்னைக்கு தலைப்பு. நாளைக்கு அன்னை மரியாளின் நம்பிக்கை வாழ்வு. சனிக்கிழமை அன்னை மரியாளும் தூயாவியும். இறுதி நாளில் அன்னை மரியாள் நம் அனைவரின் தாய். ஆகவே இந்த 4 தலைப்புகளிலே இந்த 4 நாட்கள் நான் உங்களோடு பேசவிருக்கிறேன். முதலாவதாக இன்று கிறிஸ்தவ வாழ்வு என்றாலே நம்பிக்கை வாழ்வு என்று பேசவிருக்கிறேன். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் ஃபெய்த். மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்பிக்கையின் வாழ்க்கை. அது பக்தி வாழ்க்கை மட்டுமல்ல. நான் கொஞ்சம் அழுத்தி சொன்ன, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்வு வெறுமனே பக்தி வாழ்வு மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை வாழ்வு. ஏன் ஃபாதர் அப்படி சொல்றீங்க? பக்தி வேற, நம்பிக்கை வேற. Devotion is entirely different from faith. நம்ம நிறைய பேர் பக்தர்களாக இருக்க பிரியப்படுகிறோம், ஆனால் நம்பிக்கையாளர்களாக வாழத்தான் சிரமப்படுகிறோம். பக்தி ஈஸி, நம்பிக்கை கொஞ்சம் கஷ்டம். பக்தி இனிப்பா இருக்கும், நம்பிக்கை கசப்பா இருக்கும். ஆனா அதான் நல்லது. பக்தியை கொண்டாட இன்னைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வர தயாரா இருக்கிறாங்க. ஆனா நம்பிக்கையை வெளிப்படுத்ததான் இன்னைக்கு மக்கள் முன்வருவதற்கு தயாராக இல்லை. ஃபாதர், என்ன வித்தியாசம்? பக்திக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? நான் விரும்புவதை இறைவனுக்கு செய்வது பக்தி. இறைவன் என்னிடம் விரும்புவதை நான் செய்தால் அது நம்பிக்கை. பயங்கர சீரியஸா இருக்கிறீங்களே.
போய் சேருதா? வந்துருச்சுங்களா? நான் இப்போ சொன்னது கேட்டுச்சா? உள்ளே போயிருச்சா? கேட்காதவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. கேட்டிருக்கப்போ மறுபடியும் கையை உயர்த்தி ஒரு வாட்டி அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கம்மா. ஐயா கெட்ட வார்த்தை சொல்லி நான் மறுபடியும் சொல்லுங்க கையை உயர்த்தி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தேங்க்யூம்மா. அப்போ நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொன்னேன் இல்லையா? நான் விரும்புவதை இறைவனுக்கு செய்யறதுக்கு பேர் என்னமா? பக்தி. இறைவன் என்னிடம் விரும்புவதை செய்தால் அதுக்கு பேரு. இந்த ரெண்டுல எது பெருசு? அப்பா அந்த அளவுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? பக்தியை விட எது பெருசு? ஆமா, நான் விரும்புவதை செய்யலாம், தப்பு இல்லை, அது குறையில்லை. ஆனால் அதை மட்டும் செய்தால் இறை ஆசீர் கிடைக்காது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று விரும்புவாங்க. ஒரு சில பேர் வெறும் கயிறு கட்டிப்பான், மாதா கயிறு. கோயிலுக்கு வரமாட்டாரு, திருப்பலிக்கு வரமாட்டாரு இல்லையா? ஜபிக்க மாட்டாரு. ஆனால் கையில் என்ன இருக்கும்? மாதா கயிறு. என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஃபாதர் நான் வருஷம் வேளாங்கண்ணி போயிடுவேன் ஃபாதர். வெரி குட், ஃபென்டாஸ்டிக், தப்பு இல்லை, நல்ல விஷயம், போங்க. அவள் தான் ஃபாதர், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போவேன் இல்லையா? அப்படி சில ஆட்கள் இருப்பாங்க. ஈஸ்டருக்கு வருவாங்க சில பேர், கிறிஸ்மஸ்க்கு பார்க்கணும் கோயில் கூட்டத்தை இல்லை, அள்ளும், இடம் பத்தாது. நிறைய பேருக்கு பக்தி போதும், பக்தி மட்டும் இருந்துட்டா போதுமா அப்படின்னு பார்த்தா அங்கதான் பிரச்சனையே. அதனாலதான் அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கிறிஸ்தவ வாழ்விற்கே அன்னை மரியாள் எடுத்துக்காட்டு. நிறைய பிரிவினை சபைகளுக்கு இது தெரியாது. நிறைய புராட்டஸ்டன்ட் பெண்டகோஸ்டல் சபைகள் எங்க இருந்தோ வந்ததா நினைப்பாங்க. ஆனா அன்னை மரியாள் நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கிறாங்களே. எப்படி? நான் ஒரு வசனமா சொல்ல போறேன். கையில பைபிள் இருக்கா? சேர்ந்து கையில் பைபிள் இல்லை தானே? எப்பா ஏம்மா, வெரி குட்மா, ஒரு பைபிள் இருக்கு, ஃபென்டாஸ்டிக். அட்லீஸ்ட் நாளை கழிச்சு வரும்போது எடுத்துட்டு வரீங்களா? கெஞ்சி கேட்கிறேன். என்னம்மா, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குல்ல? வாழ்க்கையை அழிக்கிற செல்ஃபோன் கையில் இருக்கு, வாழ்வு கொடுக்கிற பைபிள் மட்டும்தான் கையில் இல்லை. நல்ல விஷயம், வெரி குட். சரி, ஒன்றா போவோம். இயேசு லூக்கா 8வது அதிகாரம் 25வது வசனத்தில் அந்த சீடர்கள் கதறுவாங்க, ஐயோ நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு கதறுவாங்க. இயேசு கூடவே இருப்பார் இல்லையா? அவங்களுக்கு இயேசு மேலே நம்பிக்கையே இருக்காது. இயேசு காப்பாற்றுவார், என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் சாகிறோமேன்னு கத்துவாங்க சீடர்கள். அப்போ இயேசு அவங்கள பார்த்து கேட்பார். லூக்கா 8:25 கேட்பாரு, வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உங்கள் நம்பிக்கை எங்கே அப்படின்னு கேட்பார். என்ன கேட்டார் இயேசு? உங்கள் நம்பிக்கை எங்கே? மார்க்கு 9வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு பேயை ஓட்ட முடியாது சீடர்களால. ஒரு பையனுடைய, ஒரு மகனுடைய பேயை ஓட்ட முடியாது. வந்து இயேசு கிட்ட சொல்லுவாங்க, உங்க சீடர்களால் அந்த பேயை ஓட்ட முடியல. இயேசு என்ன தெரியுமா சொல்லி திட்டுவாரு? யூ ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே. என்ன கேட்டாரு? நம்பிக்கையற்ற தலைமுறையினரே அப்படி கேட்டார். உடனே அந்த பையனுடைய அப்பா வருவார், ஆண்டவரே உங்களால இயலுமானால் இந்த பேயை கொஞ்சம் ஓட்டி விடுங்க. என்ன கேட்டாரு? உம்மால் இயலுமானால் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளை பார்த்து, கடவுளே உங்களால முடியும்னா இந்த பேயை ஓட்டுங்க. கடவுளால முடியாதது ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்காமா? அவர் அப்படி கேட்ட உடனே இயேசுக்கு கோபம் வருது. அடுத்த வசனம் என்ன தெரியுமா இருக்கு? என்னால் இயலுமானாலா? இயேசு அவ்வளவு கோவப்படுறார். என்னால் இயலுமானாலா, முடியுமான்னு கேட்கிறியா? கடவுளை பார்த்து அப்படி கேட்க முடியுமா? இல்லையா? அடுத்த வரி ஆண்டவர் சொல்வார் ஒரு மிகப்பெரிய செய்தி. அதுதான் இந்த திருப்பலியினுடைய மைய செய்தி. இயேசு என்ன தெரியுமா சொல்வாரு? மார்க்கு 9:23, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். கை தட்டுங்க பார்க்கலாம். கையில கூட ஆயா சாணி தட்டுற மாதிரி.
கை வலிக்கு போகுது, தட்டிடாதீங்க. ஆமா, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். பாத்தீங்களா? எதுக்கு கோயிலுக்கு வரோம்? இது நடக்கணும் ஃபாதர், கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும் இல்லையா, வீடு கட்டிடணும், ஒரு நல்ல வேலை, என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிடணும், நிறைய தேவைகளோட வரோம்ல. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு. இயேசுவே சொல்றாரு, நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். பாத்தீங்களா? ஏன் எல்லாம் நிகழல? இத்தனை வருஷம் போராடுறனே, ஏன் என் வாழ்க்கையில நல்லது நடக்கல? ஏதோ பிரச்சனை இருக்கு என் நம்பிக்கையில. என் நம்பிக்கையில ஏதோ பிரச்சனை இருக்கு. புரியுதுங்களா? ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு ஃபாதர். 20 வருஷமா கேட்கிறேன் ஃபாதர், கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் கொடுப்பாரு. பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? வாய் வராது. பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? என்கிட்டன்னு சொல்லணும். இந்த கும்பல்ல கோவிந்தா போடக்கூடாது. நம்ம பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? அது வரவே வர மாட்டேங்குது. ஓனிங் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனிங் ஒன்ஸ் மிஸ்டேக்ஸ் வரவே வராது நம்ம கிட்ட. அதான் பிரச்சனை இல்லையா? ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கல? பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? சில வாய் வர மாட்டேங்குது. கொஞ்சம் பிரியாணி போட்டா வாயை திறப்பீங்க நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, எவ்வளவு அழகான விஷயம். ஆண்டவர் சொல்ல, நம்புகிறவர்களுக்கு. அப்ப அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பேய் பிடிச்ச அந்த சிறுவனுடைய தந்தை சொல்லுவாரு, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? லார்ட், ஐ பிலீவ் பட் ஹெல்ப் மை அன்பிலீஃப். நான் நம்புறேன், ஆனா என்னுடைய அவநம்பிக்கையை நீக்குங்க. அந்த பையனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவருடைய நிலைமை தான் நம்ம எல்லாரும் நம்புறோம். ஆனா நம்ம கிட்ட இன்னொன்னு என்ன இருக்கு? நம்பிக்கையின்மைன்னு ஒன்று இருக்கு. நம்ம நம்புறோம், ஆனா நம்ம கிட்ட இன்னொன்னு என்ன இருக்கு? நம்பிக்கையின்மை இருக்கு. நம்ம முழுசாலாம் நம்புறது இல்லை. ஜோம் பண்ணுவோம், அப்படியே அழுது ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்லுவோம்? எங்க கொடுக்குறாரு அவரு? கொடுக்கவே மாட்டாரு. நம்ம கிட்ட என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. அப்ப அந்த பையனுடைய அப்பா என்ன சொன்னார் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நான் நம்புகிறேன், ஆனால் என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும். அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்பிக்கை தான் தேவை. நம்பிக்கை தான் என் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு அடித்தளமாய் அமைந்திருக்கிறது. அதை தவிர வேற எதுவுமே இல்லை. நம்பிக்கையை தவிர எதுவுமே இல்லை. எபிரேயர் 11:6 டக்குன்னு எடுத்து யாராவது வாசிங்க பார்ப்போம். உங்க டக்க பார்க்கலாம். நானே சொல்லிடுவா. இங்கிலீஷ் பைபிள் தான் ஃபாதர் இருக்கு. we only know English, we don't know Tamil. நம்பிக்கையினால் வாசிங்கம்மா. எபிரேயர் 11:6 வாசிங்கம்மா. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது, முடியாது. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. பக்தியை காட்டி ஆண்டவருடைய பிரியத்தை பெற முடியாது. ஆண்டவருக்கு உகந்தவராக இருக்கணும்னா எதை காட்டணும்? நம்பிக்கையை தான் காட்டணும் இல்லையா? நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது. ஆங்கில விவிலியத்தில் இப்படி இருக்கும், it is impossible to please God without faith. It is impossible to please God without faith. நம்பிக்கை இல்லாம அவரை திருப்திப்படுத்தவே முடியாது. பாத்தீங்களா? அப்ப நம்பிக்கை தான் எல்லாமே. ஃபாதர், இந்த நம்பிக்கை எப்படி ஃபாதர் கிடைக்கும்? நான் கடைசி அன்னை மரியாளை பத்தி சொல்லுவேன். இந்த நம்பிக்கை எப்படி கிடைக்கும்? உரோமையர் 10:17 வாசிங்க பார்ப்போம். உரோமையர் 10:17. நம்பிக்கை வேணும். நம்பிக்கை வேணும் தானே? வேணாமா? நம்பிக்கை கிடைச்சா எல்லாம் கிடைச்சிரும்லம்மா. எல்லாம் ஒரே சோகம் மூஞ்சார். கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்க பார்ப்போம். எல்லா பல்லும் தெரிய வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ஸ்மைல் தான். எவ்வளோ முக்கியமான ஒரு சீக்ரெட் நமக்கு கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சியா ஒரு 10 நாள் சாப்பிடாதவங்க முன்னாடி பிரியாணி இல்லையா, நண்டு வறுவல், என்னம்மா வஞ்சர மீன் வறுவல் நல்லா பெருசா அப்படி எல்லாத்தையும் அப்படி படைச்சி வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? உங்க முகம் எப்படி இருக்கும்? 10 நாள் சாப்பிடல, ஆனா முன்னாடி இப்போ எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கும் முகம்? ஐயோ கடவுளே, ஆண்டவரே,
அப்பவும் அப்படி தான் இருக்குமா? சொல்லு, எப்போ முடிப்ப? நாங்கள் போனோம். அப்படி இருக்கு சில மூஞ்சி. அப்படியா? வெரி குட். வாசிக்கிறீங்களாம்மா? ரோமேயர் 10:17. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். இறை வசனம் அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை வேணும்ல? எப்படி நம்பிக்கை கிடைக்கும்? வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டா நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையில எல்லாம் நடக்கும், முடியாததெல்லாம் நடக்கும். என் கண்ணீர் மறையும், என் கவலை மறையும் இல்லையா? அந்த நம்பிக்கை வேணும்னா வசனத்தை கேட்கணும் காது கொடுத்து. நம்ம தான் பிஸியாச்சே, பயங்கர பிஸி இல்லையா? ஒரு ஊர், ஒரு மலை நாடு, உங்க ஊர் மாதிரி தான், சுற்றி மலை, அவ்வளோ அழகாக இருக்கு உங்க ஊர். அது மலை நாடுல ஒரு 3 சர்ச்சு, ஒரு கேத்தலிக் சர்ச்சு, ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு, ஒரு பெண்டகோஸ்டல் சர்ச், 3 சர்ச்சு இல்லையா? அந்த 3 சர்ச்சுக்கும் பிரச்சனை. சண்டே ஆனால் சர்வீஸே நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல அப்படின்னா, காட்டுக்குள்ள இருந்து இந்த வௌவால்லாம் இருக்கும் பார்த்தியா, அதெல்லாம் வந்து அங்கே அப்படியே ஃபுல்லாக தொங்குது. ஜனங்க உள்ளே வர முடியல. அப்படியே ஃபேன்ல லைட்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த வௌவாலை துரத்தவே முடியல. அதனால இந்த 3 சர்ச்சு பாஸ்டர்களும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. எப்படி இந்த வௌவாலை துரத்துவது? யாரு? கேத்தலிக் சர்ச் ஃபாதரு, பெந்தகோஸ்த பாஸ்டர், சிஎஸ்ஐ பாஸ்டர் எல்லாம் மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்கில் ஒரு முடிவு எட்டலை. உடனே என்ன சொல்கிறாங்க, போய் ஏதாவது ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வாங்க. யாருடைய டெக்னிக் நல்லா இருக்கோ மற்றவங்க எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்ப வராங்க. உடனே நம்ம பெந்தகோஸ்தே பாஸ்டர் முதல்ல இருந்துச்சார் மீட்டிங்கில். நான் என்ன செய்தேன் தெரியுங்களா? ஒரு பெரிய வலை ஒன்று வாங்கினேன். அந்த வலையை வாங்கி எல்லா வௌவாலையும் வலை போட்டு பிடிச்சிட்டேன். வௌவால்களெல்லாம் வலை போட்டு பிடிச்ச உடனே கைகளை நீட்டி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வௌவால்களை துரத்தும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். திறந்து விட்டேன். எல்லாம் சர்ச்சுக்குள்ளே தான் வந்து டான்ஸ் ஆடுது. மறுபடியும் எதுங்களும் போல. மனுஷனுங்களே ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க, வௌவாலா கேட்க போது உள்ளே வந்து டான்ஸ் ஆடுது. எங்களால் சர்வீஸு நடத்த முடியல. அடுத்து சிஎஸ்ஐ பாஸ்டர் இன்சார். நான் என்ன செஞ்சேன் தெரியுங்களா? ஒரு துப்பாக்கி எடுத்து வானத்தை பார்த்து சுட்டேன். டுமீல் சத்தம் கேட்ட உடனே எல்லாம் பறந்துருச்சு. ஆனால் 4 செகண்டில் திரும்ப வந்து தொங்கிக்கிட்டு கிடக்கு. எங்களாலையும் சர்வீஸு நடத்த முடியல. நம்ம பங்கு தந்தை மாதிரி ஒரு ஆள், கேத்தலிக் ஃபாதர் என்சார், அவர் சொன்னார், நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? எல்லா வௌவால்களையும் வலை போட்டு பிடிச்சி அதுங்க எல்லாத்துக்கும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன். அதுங்க அன்னையிலிருந்து கோயில் பக்கமே வர. நல்ல மக்கள், கத்தோலிக்க மக்கள். நம்ம நம்பிக்கை வாழ்வு, அது மட்டும்தான் பிரச்சனையே. இங்கே கல்யாணத்துக்கு வருவாங்க, சாவு, புதுநன்மை, உறுதி பூசல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆளுகள்லாம் காணோம். வீட்டில் ஜெபம் பண்ணுறதும் கிடையாது. ஆண்டவர் தெளிவாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு, மகனே மகளே, நம்பிக்கை தான் உங்களை காப்பாற்றும், நம்பிக்கை தான் உங்களை ஆசீர்வதிக்கும், நம்பிக்கை தான் உங்களை உயர்த்தும், நம்பிக்கை தான் உங்கள் கவலை கண்ணீர்களை துடைக்கும். இவ்வளவு நாள் பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு கதறினீங்கல்ல, ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, இது மட்டும்தான் தீர்வு. டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் சொல்றார், இந்த மருந்தை சாப்பிட்டா மட்டும்தான் நீ உயிர் வாழ்வ, மற்ற எதை சாப்பிட்டாலும் நீ உயிர் வாழ மாட்டேன்னு சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க? சொத்த வித்தாவது, என்னமா இருக்கிற நகநட்ட வித்தாவது, என்ன பண்ணியாவது அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டுருவோம். அப்படித்தானம்மா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரே ஒரு தீர்வு என்ன? நம்பிக்கை மட்டும்தான். மகனே மகளே, நீ கண் விழித்துக்கொள், அப்பதான் உன் வாழ்க்கை நலமாயிருக்கும். ஓகே ஃபாதர், இறைவசனத்தை கேட்டா நம்பிக்கை கிடைக்கும்னு சொல்றீங்களே, நான் என்ன செய்யணும்? இறைவசனத்தை கேட்பதற்கு என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இறைவசனத்தை கேட்பதற்கு முதலில் நான் நம்பிக்கையோடு இறைவனை நாடணும். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஓடி வரணும், பிரியமா ஆண்டவர்கிட்ட ஓடி வரணும் இல்லையா? ஒரு புது படம் ரிலீஸ், நம்ம ஊர் ஏரியா தியேட்டரில் ஒரு புது படம் ரிலீஸ், ஃப்ரீ டிக்கெட் கையில் கொடுத்துட்டாங்க. போவியா போக மாட்டியா? என்னம்மா? அதுவும் கொடியேற்றுற அன்னைக்கு. நாளைக்கு பார்த்துக்கலாம். அதே ஃபாதர் தாண்டி
நாளைக்கும் நம்ம நாளைக்கு போய்க்கலாம். போய் முதல்ல சினிமா. இன்னைக்கு தானே ஃப்ரீ டிக்கெட் கிடச்சிருக்கு இல்லையா? பாருங்க, நமக்கு பிடிச்சதை நம்ம எப்போவுமே செய்வோம். பிடித்ததை செய்வதற்கு நமக்கு தெரியும், ஆனால் நாம் தான் வேண்டுமென்றே செய்வது கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்வார் பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்டம் 30 தெரியுமா உங்களுக்கு? நான் உங்கள் முன்பாக வாழ்வையும் வைத்திருக்கிறேன், சாவையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் எதுவுமே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறது இல்லை. அவர் நம்மளை வேதனைப்படுத்துவது கிடையாது. எல்லாத்தையும் வச்சுட்டாரு. மகனே மகளே, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. கை எங்க போச்சு? நேரா எங்கம்மா போச்சு? தீமை, கெட்டது, பாவம், சாபம் இல்லையா? சாவு, அதற்குத்தான் போகிறது இன்னைக்கு கை. நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. இன்னைக்கு அன்னை மரியாள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னா, எலிசபெத் அம்மா வீட்டுக்கு வராங்க. எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளுடைய சித்தி, அவங்க அம்மாவுடைய தங்கச்சி இல்லையா? சித்தி வீட்டுக்கு வராங்க. சித்தி கர்ப்பமா இருக்கிறாங்க இல்லையா? அன்னை மரியாளும் கர்ப்பமா இருக்கிறாங்க. உள்ள வந்த உடனே எலிசபெத் அம்மா தாய் இல்லையா, அவங்க அம்மா இல்லையா அம்மா அன்னை மரியாளுக்கு. ஆனா என்ன தெரியுமா சொன்னாங்க? என் ஆண்டவரின் தாய் என் வீட்டிற்கு வர எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. ஏன்னா அதை பற்றி நான் நாளை மறுநாளும் பேசுவேன். அப்படியே சொல்லிட்டு போய் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாங்க. லூக்கா 1:45 சொல்றாங்க, ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அன்னை மரியாள் ஏன் பேறு பெற்றவர் ஆனாங்க? ஆண்டவர் சொன்னவையெல்லாம் நடக்கும்னு நம்பினாங்க. அதனாலதான் அவர்கள் பேறு பெற்றவர்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னவை நடக்கும் என்று நம்பியதால் நீர் பேறு பெற்றவர். ஆகவே இன்று ஆண்டவர் என்னை அழைத்ததன் நோக்கம் என்ன? மகனே மகளே, இன்று வாசிக்கப்படுகிற வசனங்கள், எனக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் என் வாழ்க்கையில் நிச்சயமாய் நடக்கும். நீங்க வீட்டுக்கு போகும்போது இந்த செய்தியோட தான் போக போறீங்க. ஆண்டவர் இன்று என்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எப்ப? அவருடைய வசனத்தை நான் நம்பிக்கையோட கேட்டாதான். எபிரேயர் 4:2 அழகான ஒரு வசனம், நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். எபிரேயர் 4:2 என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நற்செய்தி அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த நற்செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் நம்பிக்கையோடு கேட்கவில்லை. கேட்டவர்கள் நம்பிக்கையோடு கேட்கல. இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே வீட்டு நினைவு, ஐயோ இட்லி மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன், சட்னி வைக்காம வந்துட்டேன் இல்லையா? மைண்ட் எங்க ஓடிக்கிட்டு இருக்கு? அங்க பிரசங்க நேரத்தில் இல்லையா? பிரசங்க நேரத்தில் சில பேர் அப்படி அடியில் செல்போன் எடுத்து அப்படி நோண்டுவாங்க. இதெல்லாம் பிசாசோட வேலை. அவர் செய்யல, அவருக்குள்ள இருக்கிற பிசாசு செய்த அந்த வேலையை. பார்த்தீங்களா? அப்புறம் பசங்க, ஏய் என்னடி எப்படி போகலாம் நம்ம வெளியில், பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச்சு, எல்லாம் நடக்குது திருப்பலி நேரத்தில். ஏன்? அவங்க என்ன பண்ணல? நம்பிக்கையோட கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லப்படும் பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு கேட்கல, ஆகவே அது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை. போதுமா? அப்ப நான் விரும்பி வரணும், வசனத்தை விரும்பி கேட்கணும், ஆண்டவர் நம்பிக்கையை கொடையா கொடுப்பாரு. அப்ப அன்னை மரியாளை போல நானும் என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அடைய முடியும். ஏன்னா இயேசுவே சொல்லிட்டாரு, நம்புகிறவர்களுக்கு மட்டும்தான் எல்லாம் நிகழும், நம்பாதவர்களுக்கு நடக்காது. இன்னைக்கு பணத்தை நம்புகிற உலகம் ஆயிடுச்சு, மனிதரை நம்புகிற உலகம் இல்லையா, பதவியை நம்புகிற உலகம். இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, காணாமல் போகக்கூடியது. ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கை தான் என் பிள்ளைங்களை காப்பாற்றும். நம்ம எல்லாம் வாழ்றது யாருக்காக வாழ்றோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றோம் இல்லையா? அதுங்களுக்கு புரியாது. வேற எப்படி உட்காந்துருக்கு, பேன்னு உட்காந்துருக்கு. ஆனால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் நம்ம வாழ்றது யாருக்காக வாழ்றோம்? நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாழ்றோம். நம்ம சிந்துற ரத்தம், கஷ்டம் எல்லாம் யாருக்காக? ஆனால் அந்த பிள்ளைங்களை யாரு பாதுகாப்பா? ஏன் உழைப்பு இல்லை, ஏன் சம்பாத்தியம் இல்லை இல்லையா? அந்த உழைப்பு சம்பாத்தியம் கூட அவர் கொடுத்ததுதான். அவர்தான் என் பிள்ளைகளை பாதுகாப்பார். அப்ப நம்பிக்கை மட்டும்தான் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காப்பாற்றும். வேற எதுவுமே காப்பாத்தாது. அதனாலதான் இன்னைக்கு கொடி செய்தி ஒன்னு இறுதியா இந்த கொடி செய்தி என்ன சொல்கிறது பிரியமானவர்களே? ஆண்டவர் இப்ப பிரிவினை சபைகள் உங்களை கேட்பாங்க, கொடியெல்லாம் ஏத்துறாங்களே, ஏத்தலாமா?
கத்தோலிக்கர்கள் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்காக உங்களுக்காகவும் இந்த செய்தி. விடுதலை பயணம் 17வது அதிகாரம் 15வது வசனம். விடுதலை பயணம் 17:15 என்ன தெரியுமா இருக்கு? யாவே நீசி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். என்ன வார்த்தை? யாவே நீசி அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா? ஆண்டவரே என் கொடி. சூப்பரா இல்ல? கை தட்ட மாட்டீங்களா? நல்ல சத்தமா. யாவே நீசி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே என் கொடி. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே இருக்கு பைபிள். ஆண்டவரே என் கொடினா என்ன அர்த்தம்? அவருடைய பாதுகாப்பின் கீழ் நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரே என் கொடினா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த காலத்துல போர் புரியும் போது அந்த போருக்கு முன்னாடி நடந்து போகிற ஒரு சோல்ஜர், ஒரு போர் வீரர் அந்த நாட்டினுடைய கொடி ஏந்திக்கிட்டு போவார். ஏன்? இந்த நாடு தான் படையெடுத்து வருது அப்படின்னு இல்லையா? அப்ப எனக்கு முன்னாடி கொடியா இருக்கிறது யாரு? ஆண்டவர். அப்ப எனக்காக போர் புரிய போகிறவர் யாரு? ஆண்டவர். பாத்தீங்களா எவ்வளவு அழகான வார்த்தை. அப்ப ஆண்டவரே என் கொடின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? அவர் எனக்காக போர் புரிகிற ஆண்டவர் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறவர். அழகான ஒரு வசனம் இருக்கு, நீங்க எடுக்கணும். எரேமியா 51:12 இருக்கு. பாபிலோனின் மதில் மீது ஆண்டவரின் பெயரால் கொடியேற்றி வையுங்கள். எப்படி? பாபிலோனின் மதில் மீது ஆண்டவரின் பெயரால் கொடியேற்றி வையுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த விதமான தீங்கும் எந்த விதமான கேடும் உங்களை நெருங்காமல் இருக்க ஆண்டவரின் பெயரால் நீங்கள் உங்கள் கோட்டைகளின் மீது கொடியேற்றி வையுங்கள். பாத்தீங்களா பைபிள்ல இருக்கு. அப்ப நம்ம ஏன் கொடியேற்றி வைக்கிறோம்? இந்த திருவிழா நாட்கள் மட்டும் இல்ல, இனி வருகிற ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்கும் கிடைக்கணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். எவ்வளவு அழகான விஷயம் இல்ல? மூணாவது தான் இன்னும் சூப்பர், அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் சூப்பர் ஆசீர்வாதம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை திருப்பலியின் இறுதியில் நான் சொல்றேன். கொடி ஏற்றினதுனால இன்னைக்கு நம்முடைய பங்கு தளத்தில் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் திருப்பலியின் இறுதியில் சொல்றேன். பிரியமானவர்களே, அன்னை மரியாளுக்கு எலிசபெத் அம்மா சொன்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. லூக்கா 1:45 ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியதால் நீர் பேறு பெற்றவர் இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் வசனம் சொல்லப்பட்டது. அப்போ ஃபாதர், என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாம் போகணும்னா நான் வசனத்தை கேட்டு நம்பினால் போதுமா? போதும். வசனத்தை கேட்டு நம்பினா போதும். ஆண்டவர் நம்பிக்கையை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையை கொண்டு நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த திருவிழா நம்முடைய பங்குதளத்திற்கும் இந்த பகுதி வாழ் எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்க போகிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களாமா? நம்பலையா? நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு கல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து மறுபடியும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இதை வர வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபட வேண்டியதாக இருக்கு. மத்தியானம் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்த சாப்பாடு காலி ஆயிடுச்சு. மறுபடியும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அவன் பார்த்தான், இவர் கத்தனாதான் விடுவாருன்னு அவன் கத்திட்டான். நல்ல பையன், வெரி குட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை ஆசீர்வாதமாய் வழி நடத்தவிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இறைவன் என்னை நம்பிக்கை வாழ்வு வாழ அழைத்திருக்கிறார். யாரை போல? அன்னை மரியாளை போல நம்பிக்கை வாழ்வு வாழ அழைத்திருக்கிறார். ஆகவே வெறும் பக்தியை கொண்டு இறைவனை திருப்திப்படுத்த முடியாது. நம்பிக்கையை வெளிப்படுத்தினால்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும்? பைபிள் வசனத்தை வாசிச்சு கேட்கணும். அப்பதான் நம்பிக்கை கிடைக்கும். பிரியமானவர்கள், இன்னைக்கு வீட்டுக்கு போய் இதை பத்தி பேசுங்க. ஐயோ, இவ்வளவு நாளும் ஆசீர்வாதம் கிடைக்கிற வசனத்தை விட்டுட்டு எங்கெங்கேயோ ஓடணுமே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? கண்களை மூடி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு, இறைவா, அந்த பேய் பிடித்த சிறுவனுடைய தந்தை இயேசு சுவாமியிடம் ஜெபித்தது போல நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மையை நீக்க நீர் உதவும். Lord, I believe, help my unbelief.
ஆண்டவரே என் நம்பிக்கை அதிகப்படுத்துங்கப்பா. உம் வசனத்தை கேட்கிற ஆர்வத்தை எனக்கு கொடுங்கப்பா. உம் ஆலயத்தை நோக்கி ஓடி வருகிற அந்த அன்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆர்வத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் மட்டுமே நிறைவான மகிழ்ச்சி உண்டு என்கிற ஆசிரியர் எனக்கு கொடுங்க அப்பா. என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. இதுவும் ஒரு திருவிழாவாக கடந்து போய் விடாமல் ஆண்டவரே, இது ஒரு மாறுபட்ட விழாவாக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு விழாவாக, என் பிள்ளைகள் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிற ஒரு விழாவாக இந்த நாட்கள் மாறட்டும். எங்கள் அருகில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உன் கிருபை பெருகட்டும். நோய்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சமாதானமும் எங்கள் இல்லங்களில் குடிகொள்ளட்டும். ஆமென், 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 ஆமென்.